श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोगतस्सदितराणय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। श्रीवत्सचिह्नमिश्रेभ्यो नममुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रतां श्रीपराशरभट्टरुடைய ஸ்ரீரங்கராஜஸ்தவம். அதில் பூர்வ சதகம் இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஸ்ரீ பராசர பட்டாரியா ஸ்ரீரங்கேஷ புரோஹிதா ஸ்ரீவத்சாங்கசுத ஸ்ரீமான் ஸ்ரேயசே மே அஸ்து பூயசேங்கிறது ஆச்சரியமான பராசர பட்டருடைய தனியன். அவர் ரொம்ப அழகான கிரந்தங்கள் அருளி செய்திருக்கிறார். பகவத்குண தர்ப்பணம் அப்படின்னு விஷ்ணு சகஸ்ரநாம பாஷ்யம், அதுவும் ரொம்ப ஆச்சரியமானது. அஷ்டஸ்லோகி, ஸ்ரீ குணரத்ன கோஷம், இப்படி பல கிரந்தங்கள். ஆச்சாரியன் அனுகிரகம், ஸ்ரீரங்கராஜஸ்தவம் பூர்வ சதகம் 114 ஸ்லோகம் இதுவரைக்கும் அனுபவித்தோம். இன்றைக்கி 115வது ஸ்லோகம். அதுக்கப்புறம் உத்தர சதகம் 100+ ஸ்லோகம் இருக்கு ரங்கராஜனை பற்றி. போன ஸ்லோகத்தில் திருவயிற்றையும் உத்தரார்த்த பூர்வார்த்தத்தால் திருவயிற்றையும் உத்தரார்த்தத்தால் நாபி கமலத்தையும் ஒரு சேர அனுபவித்தார். எம்பெருமானின் நாபி பத்மம் உலகத்தை படைக்கும் பிரம்மனின் பிறப்பிடம், அதை பற்றி ரொம்ப அழகாக அனுபவித்தவர். அடுத்த ஸ்லோகத்தில் திருவயிறு தாமோதரம், அதை அருளி செய்து நம்மை அந்த அனுபவத்தில் ஈடுபடுத்துகிறார். திரிவித சிதச்சித் பிருந்தம் துந்தாவலம்பி வலித்ரயம் விகணயதி வைஸ்வர்யம் வியாக்கியாதிரங்கமஹேஷிதுः பிரணதவசதாம் ப்ரூதே தாமோதரத்வகரக்கிணः ததுபயகுணாகிருஷ்டம் பட்டம் கிலோதரம் பந்தனம். திரிவித சிதச்சித் பிருந்தம் துந்தாவலம்பி வலித்ரயம் விகணயதி வைஸ்வர்யம் வியாக்கியாதிரங்கமஹேஷிதுः பிரணதவசதாம் ப்ரூதே தாமோதரத்வகரக்கிணः ததுபயகுணாகிருஷ்டம் பட்டம் கிலோதரபந்தனம். பெரிய பெருமாளின் திருவயிற்றில் அந்த அனுபவத்தில் திருவயிற்றில் 3 மடிப்புகள் இருக்கான். அந்த பெரிய பெருமாளின் திருவயிற்றில் உள்ள 3 மடிப்புகள் நித்யர், முக்தர், பத்தர் என்ற 3 சேத்தன ராசிகளும், மிஸ்ர தத்துவம், சுத்த சத்துவம், காலம் என்ற ஐஸ்வர்யத்தை உடைய பராத்பர வஸ்து நானே, அதாவது அந்த சேத்தனங்களும் அச்சேத்தனங்களும் உடைய ஐஸ்வர்ய வஸ்து நானே என்று அவரை உணர்த்துகிறதாம் அந்த 3 மடிப்புகள். ஸோ பெருமானின் திருவயிற்றில் உள்ள 3 மடிப்புகள் சேத்தன அச்சேத்தனங்கள் என்ற 3 ஐஸ்வர்யங்களை கூறுவதாக உள்ளது. சேத்தனங்கள் 3 என்னென்னா பத்தர், முக்தர், நித்யர். அச்சேத்தனங்கள் 3ன்னா மிஸ்ர தத்துவம், சுத்த சத்துவம், சத்வசூன்யம், கால தத்துவம் என்று சொல்லலாம். இதில் இந்த 3 சேத்தனர்கள் 3 அச்சேத்தனர்கள் இதை பற்றி ரொம்ப அழகாக தெரிவிக்கிறார் சுவாமி. இந்த இடத்துல 3ம் இவருடைய ஐஸ்வர்யங்கள், இவருடைய உடைமைகள். அந்த தழும்புகள் தாமோதரனாக யசோதையிடம் கட்டுப்பட்டு நின்றதை கூட உணர்த்துகிறது. அந்த கயிற்றின் தழும்புகள் இது என்ற கருத்தும் உண்டு.
தாமோதரன், அந்த மடிப்புகளுக்கு கீழே தாமோதரன் என்னும் பெயருக்கேற்ப யசோதை கண்ணனை உரலோடு சேர்த்து கட்டின போது அந்த கயிற்றின் தழும்பு இன்னமும் பெரிய பெருமாள் திருவயிற்றிலே உள்ளது என்கிறார். அந்த தழும்பு எம்பெருமான் அடியார்களுடைய அன்புக்கு கட்டுப்பட்டவன் என்பதை பறைசாற்றுகிறது. ஆஸ்ரித பரதந்திரன் என்ற சௌலபியத்தை காட்டுகிறது. ஆகவே இந்த 3 மடிப்புகள் பரத்வத்தையும் இந்த தாமோதர தழும்பு சௌலபியத்தையும் காட்டும். அதுதான் உதர பந்தம் என்கிற ஆபரணம். இதைத்தான் திருப்பாணாழ்வார் திருவயிற்று உதர பந்தம் என் உள்ளத்துள் நின்று உலாவுகின்றது. அந்த வயிற்று பந்தம், பரதத்துவமாகிய பந்தம், சௌலபியமாகிற குணம், இது ரெண்டும் சேர்ந்து நம்மளை ஈடுபடுத்துகிறது, கட்டுப்படுத்துகிறது, நமக்கு மகா விஸ்வாசத்தை உண்டுபடுத்துகிறது. அவன் எதையும் செய்யும் சக்தி உடையவன். ஏன்னா அவன் பரத்வம். அவன் நம்மிடையே வந்து நம்முடன் பழகி நம்மை ஏற்றுக்கொள்ளும் வாத்சல்ய சௌலபிய சௌசீல்யத்தை உடையவன் என்பது தாமோதர தழும்பு காட்டுகிறது. இப்படி ஆச்சரியமாக அனுபவிக்கிறார். இதன் மூலம் தன்னிடம் அன்புடன் உள்ளவர்களுக்கு வசப்பட்டவன் என்பதை உணர்த்துவதாக உள்ளது. இந்த 2 தன்மைகளும் பெரிய பெருமாளின் பரத்வம் மற்றும் சௌலபியத்தை உணர்த்துவதாக 2 குணங்களுக்கும் கட்டப்பட்ட பட்டம் போன்றது அந்த திருவயிற்றில் கட்டப்பட்ட உதரபந்தனம் என்னும் ஆபரணம், த வெயிஸ்ட் பேண்ட். ரொம்ப அழகான அனுபவம். திரிவித சிதச்சித் பிருந்தம் துந்தாவலம்பி வலித்ரயம் விகணயதி வைஸ்வர்யம் வியாக்கியாதி ரங்கமஹேஷிதுஹு பிரணதவசதாம் ப்ரூதே தாமோதரத்வகரக்கிணஹ ததுபயகுணாகிருஷ்டம் பட்டம் கிலோதர பந்தனம் ரங்கமஹேஷிதுஹு. ஸ்ரீரங்க மகேஷன், ஸ்ரீரங்கநாதன் அவருடைய துந்தவலம்பி. இந்த துந்தவலம்பி அப்படின்னா திருவயிற்றை பற்றி இருக்கிற துந்தவலம்பி. வலித்ரயம் 3 மடிப்புகள். திரிவித சித் அச்சித். திரிவித 3 வகையான சித், பத்தர், முக்தர், நித்யர் என்ற ஜீவர்கள் என்ன? அச்சித் சுத்த சத்துவமயமான திருநாடு ஸ்ரீவைகுண்ட திருநாடு. மிஸ்ர தத்துவமான, அதாவது சத்துவம், ரஜஸ், தமஸ் என்ற 3 குணங்களும் கலந்த பிரகிருதி மண்டலம். காலம் என்ற 3 வகையான அச்சேதன பொருட்கள். சித்தில் 3 வகை: பத்தர், முக்தர், நித்யர். பத்தர் அப்படின்னா நம்மை போன்ற சம்சாரிகள். இந்த பிரபஞ்சத்தில் மாறி மாறி பல பிறப்பும் பிறந்து எடுக்கும் ஜீவாத்மாக்கள் பத்தர். புழுலேருந்து பிரம்மா வரைக்கும் எல்லாரும் பத்தர். இதிலேருந்து முக்தி அடைந்து ஸ்ரீவைகுண்டம் சென்று அங்கு இருப்பவர்கள் முக்தர்கள், முக்தாத்மா. அங்கே போனால் அப்புறம் திரும்பி வரமாட்டான். நச்ச புனராவர்த்ததேன்னு திரும்பி வருவதில்லை. பிணை கொடுக்கிடும் போக ஒட்டாரே, அது முக்தர். அங்கேயே இருக்கும் ஜீவாத்மாக்கள் நித்திய சூரிகள், நித்தியர்கள். அனந்தன், கருடன், ஆதிசேஷன், இது மாதிரி விஸ்வக்சேனர் மற்றும் பல நித்திய சூரிகள், இவெல்லாம் நித்தியர்கள். ஸோ இந்த 3 சேத்தனமும் 3 அச்சேதனமும், அதாவது சுத்த சத்துவம் என்பது எப்போதும் மாறாமல் ஒரே போல் உள்ளதாக, அது எம்பெருமானின் கைங்கரியத்துக்கு உள்ள பொருள்களாக வட்டில் போன்றவை. ரஜஸ், தமஸ் கலவாமல் இருப்பது. ஸ்ரீவைகுண்டத்தில் எல்லா சுத்த சத்துவம், முக்தர்களுடைய திருமேனி, நித்தியர்களுடைய திருமேனி, ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கிற சொத்து, பெருமாள், எல்லா சுத்த சத்துவம். அர்ச்சாவதாரம் நம்ம பார்க்குற கோவிலில் இருக்கிற எல்லா சுத்த சத்துவம். ஷாலி கிராமம் நம்ம ஆற்றுல இருக்கிறது சுத்த சத்துவம். இந்த மாதிரி சுத்த சத்துவம், ஃபுல்லாக பியூரஸ்ட் தத்துவம். அதே மிஸ்ர தத்துவம் 2வது அச்சேதனம். அது 3 குணங்களின் கலப்பு. இந்த சத்வ, ரஜஸ், தமஸ் என்ற 3 குணங்கள் மாறி மாறி கலந்து ஏற்படுவது.
மனிதர்களின் கர்ம பலனிற்கேற்ப இதன் ஸ்திதி என்பது பலவிதமான உடல்களை ஏற்பது. இதன் பிரவൃத்தி என்பது மனிதர்களுக்கு தங்கள் ஆத்மா பற்றியும் எம்பெருமான் பற்றியும் உள்ள ஞானத்தை மறைத்தல். ஸோ அதுதான் சுவாதீன திரிவித சேத்தன அச்சேதன ஸ்வரூப ஸ்திதி பிரவೃத்தி பேதம்னு எம்பெருமானா ஸ்ரீ பாஷ்யக்காரர் ஸ்ரீரங்க கத்தியத்தில் இருக்கிறார். ஸோ அத்தனை இங்கே பட்டருக்கு திருவுள்ளம். இந்த சித் அச்சித் பிருந்தம் இவைகளின் கூட்டங்களை எண்ணுவதை போன்று ஐஸ்வர்யம் இவைகளை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதாகிய செல்வத்தை வியாக்கியாதி விளக்கி காட்டுகிறது. என்ற 3 மடிப்புகள் தாம உதரத்வ தழும்புடன் கூடிய திருவயிற்றை உடையவன் கரஹா என்ற திருநாமத்தை உண்டாக்க காரணமான கிணக தாம்பால் கட்டிய போது, இந்த இடத்துல அந்த தாம்பால் அந்த கிணகான தாம்பால் கட்டிய போது ஏற்பட்ட தழும்பு தாமோதரத்துவ கரக்கிணகா தழும்புடன் கூடிய திருவயிற்றை உடையவன் என்ற திருநாமத்தை உண்டாக்க காரணமான தாம்பால் கட்டிய போது ஏற்பட்ட தழும்பானது பிரணத வசதாம் நான் ஆஸ்ரிதர்களுக்கு வசப்பட்டவன் பராதீனன் என்பதை புரூதே விவரித்து காட்டுகிறது, சொல்கிறது, தெளிவிக்கிறது. உதரபந்தனம் திரு உதரபந்தனம் என்ற பட்டயமானது அந்த பட்டமானது அதாவது அந்த பேண்டானது தத் உபய கீழே கூறியபடி எம்பெருமானின் உபயம் பரத்வம் சௌஷீல்யம் என்ற 2 குண ஆக்கிருஷ்டம் குணங்களுக்குடன் கல்யாண குணங்களுக்கும் சேர்த்து கட்டப்பட்ட பட்டம் போன்று பட்டம் போன்று சேவையாகிறது நமக்கு. ரொம்ப அழகாக அந்த 3 மடிப்பையும் அந்த தாமோதர தழும்பையும் சேர்த்து பரத்வ சௌலபிய சௌஷீல்யத்தை அனுபவிக்கிறார் சுவாமி. திருவயிற்றில் சேவையாகும் வலித்திரயங்களை அனுபவிக்கிறார். உத்தம புருஷர்களுக்கு அவர்கள் வயிற்றில் குறுக்காக 3 மடிப்புகள் இருக்குமா. இது மகா புருஷ லட்சணம். இந்த வலித்திரயமானது சேத்தன அச்சேதன வர்க்கங்கள் ஒவ்வொன்றும் 3 வகையானவை என்பதை நமக்கு எண்ணி விளக்கி காட்டி அது அவனுடைய உடைமை என்று தெரிவிக்கிறது. இந்த சேத்தன அச்சேதனங்கள் யாவும் எனது விபூதியே, எனது சொத்தே. விபூதினா அந்த ஸ்மார்ட்டாக போட்டுக்கிறது கிடையாது, விபூதினா சொத்து என்று நமக்கு தெரிவிக்கிறது. கண்ணினுன் சிறுத்தாம்பினால் பரமாத்மாவை கட்டிய போது ஏற்பட்ட தழும்பே ஒரு ஆபரணம் போலாகி நான் ஆஸ்ரிதர்கள் விஷயத்தில் பரதந்திரன் என்ற சௌலபிய குணத்தை வெளியிடுகிறது. உதரபந்தனம் என்ற திருவயிற்று சாத்து எனப்பட்ட பட்டயம் எம்பெருமானின் பரத்வம், மேலான நிலை, சௌலபியம், எளியவனாக இருக்கும் நிலை என்ற 2 கல்யாண குணங்களுக்கும் சேர்த்து கட்டின பட்டம் போன்றுள்ளது என்று உத்பிரேட்சிக்கிறார் என்று தெரிவிக்கிறார். இப்படி எம்பெருமானை நிதானித்து சேவித்தால் அவர் திருமேனியே அவர் சகல கல்யாண குணாகரர் என்பதை காட்டும். அப்படி இருக்கும்போது இவரை நிர்குணன் என்பது தகாது என்பது பட்டருடைய திருவுள்ளம். அதனால்தான் விஷ்ணு சகஸ்ரநாம பாஷ்யத்துக்கு பகவத் குண தர்ப்பணம் என்கிறார். 1000 நாமமும் 1000 குணங்களை நம்முடைய கண்ணாடி போல் காட்டும் விஷ்ணு சகஸ்ரநாமம். ததுபய குணாவிஷ்டம் என்றும் உண்டு. ததுபய குண ஆக்ருஷ்டம் அப்படின்னு ஒரு பாடம். ததுபய குணாவிஷ்டம் என்றும். குணம் அப்படின்னா கல்யாண குணம், கயிறு, 2த்துக்கும் குணகான்னு அர்த்தம். உண்மையில் எம்பெருமான் எவராலும் ஒரு கருவியாலும் ஒருத்தராலும் கட்ட முடியாதவர். ஆனால் அன்பால் சகதேவன் கட்டியதாய் ஒரு குறிப்பு மகாபாரதத்தில் இருக்கு. அதே போல தாம்பு கயிறு மற்றும் வீட்டில் உள்ள கயிறுகள், கன்றுகளையும் மாடுகளையும் கட்ட பயன்படும் கயிறு, தயிர் கடையும் கயிறு, பக்கத்து அண்டை வீட்டில் இருக்கும் கயிறு எல்லாத்தையும் சேர்த்து ஒன்னோடு சேர்த்து யசோதை இவளை கட்ட முயன்றாள். போரல. 3 முழமும் ஒரு சுற்று, 30 முழங்களும் ஒரு சுற்று என்ற பழமொழி இந்த நிகழ்ச்சியால் அமைந்தது. இப்படி ஆகிவிட்டதே, எந்த கயிறு போட்டாலும் கட்ட முடியலையேன்னு யசோதை ரொம்ப வருத்தப்பட்டாளாம். அப்படியே சோர்ந்து போய் உட்கார்ந்துட்டான். எம்பெருமான் இவளை அழ வைத்தது போதும், இனி நாம் உடலை சுருக்கிக் கொள்வோம் என்று கட்டுண்ண பண்ணிய பெரும் மாயனவன்
கண்ணினுன் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என்று ஆழ்வார் வியந்தார். இதே யாதவாபிதயத்தில் தேசிகன் ஆனீதமக்ரே நிஜபந்தனார்த்தம் தாமாகிலம் சம்ஹிதமப்யபூர்ணம் நிரீக்ஷ நிர்விண்ணாதியோ ஜனன்யாக சங்கோச்ச சக்தியா சபூவவந்தியா என்று யாதவாபிதயத்தின் 4வது சாப்டரில் 34வது ஸ்லோகத்தில் கட்டுண்ண பண்ணிய என்று அருளியதற்கு இவ்வளவு தாத்பரியம் என்று திருவுள்ளம். அடியேன் தன்யோஸ்மி. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.